வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக செய்து காட்ட போகிற ரெசிபி க்ரீமி மஷ்ரூம் கறி. இதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறது ஒய்ஸ்டர் மஷ்ரூம். இந்த ஒய்ஸ்டர் மஷ்ரூமில் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் D2, அது மட்டும் இல்லாமல் அயன், கால்சியம், பொட்டாசியம், ஃபைபர் இதெல்லாம் இருக்குது. இதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நம்மளோட செல்ஸ் டேமேஜ் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுது. இப்போ அந்த கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? க்ரீமி மஷ்ரூம் கறி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் பார்க்கலாம். ஒய்ஸ்டர் மஷ்ரூம், கோகனட் ஆயில், டொமேட்டோ, கியூபினல் பெப்பர், சலாட், ஜிஞ்சர் கார்லிக், கறி லீவ்ஸ், மஸ்டர்ட் சீட், சால்ட், ட்ரை சில்லி, கோகனட் கிரீம், சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், கொரியாண்டர் பவுடர், ஃபெனல் பவுடர், கரம் மசாலா பவுடர், டர்மரிக் பவுடர். ஃபர்ஸ்ட் நாம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேன் அடுப்புல வச்சிடலாம். பேன் சூடானதுமே ஆயில் ஆட் பண்ணிடலாம். ஆயில் சூடானதுமே கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு வெடிச்சதுமே காஞ்ச மிளகாயை ஆட் பண்ணிடலாம். கூடவே கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். நல்லா இந்த மாதிரி வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுமே சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இது கூட தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிடலாம். கலந்து விடலாம். ஆனியன் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விடலாம். கொஞ்ச நேரம் இந்த மாதிரி வதக்கி விடலாம். ஆனியன் இந்த அளவு வெந்ததுமே தக்காளி ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விடலாம். இந்த மாதிரி இதை அகைன் மூடி போட்டு வச்சிடலாம், வேகட்டும் தக்காளி. இப்போ மஷ்ரூமை வாஷ் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு தண்ணியில கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள் போட்டு எடுத்துக்கோங்க. மஷ்ரூம் இந்த மாதிரி போட்டு ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா பொடிகளையும் ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விடலாம் இந்த மாதிரி. இப்ப நாம மஷ்ரூம் ஆட் பண்ணிடலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விடலாம். கூடவே இந்த கியூபினல் பெப்பரையும் ஆட் பண்ணிடலாம். இதோட டேஸ்ட் வந்து கேப்சிகம் மாதிரியே தான் இருக்கும். இதுக்கு பதிலாக கேப்சிகம் கூட ஆட் பண்ணிடலாம். இது இல்லைனாலும் பரவாயில்ல, இது ஆப்ஷனல் தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக இதில் வந்து கோகனட் க்ரீம் ஆட் பண்ணிடலாம். கோகனட் க்ரீம் ஆட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்லா கலந்து விடலாம். இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலா உப்பு காரம் செக் பண்ணிட்டு தேவைப்பட்டா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விடலாம். பாருங்க, சூப்பர்பா ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கறி. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்போ கீ ரைஸ் கூட சர்வ் பண்ணிடலாம்.